ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 28 நவம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஐச்சர் மோட்டார்ஸ், ஐடிசி, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்புறம் வந்து கிஃப்ட் நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு நியூஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, சார்லி முங்கேர் அப்படிங்கிறவர் வந்து இறந்துருக்கிறாரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஜீனியஸ். அதாவது வாரன் பஃபட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இவரையும் பற்றி தெரிஞ்சிருக்கும். சார்லி முங்கருங்கிறவர் வந்து வாரன் பஃபட் மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர். இவர் வாரன் பஃபட்டோட ஃப்ரெண்டும் கூட, அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர். அப்புறம் அவரோட ரைட் ஹேண்ட் மேனுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து இவருக்கும் வாரன் பஃபட்டுக்கும் நெருக்கமான தொடர்புகள் இருக்குது. இவர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெர்க்ஷர் ஹத்தாவேயோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. இவர் வந்து ஏஜ் வந்து 99 வயசில் இப்போ இறந்துருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து 100 இயர்ஸை தாண்டுவார் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஏன்னா இவர் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனவர், மிகப்பெரிய இன்வெஸ்டர். நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இவர் உண்மையாகவே ஒரு பெரிய ரோல் மாடல். வாரன் பஃபட் மாதிரியே இவரும் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். ஸோ அவரோட ஆன்மா சாந்தியடைய நம்ம வேண்டிக்கலாம். ஸோ இது வந்து இவரும் மார்க்கெட்டுக்கு வந்து இவரை இழந்தது வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 19,844 ஓப்பன் ஆச்சுது. 19,889 க்ளோஸ் ஆச்சுது. 95 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 204 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி நல்ல ஓரளவு ரேலியாக காட்டுச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதானி ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்லாவே ரேலி ஆச்சுது. அது ஒரு காரணம். அதானி என்டர்பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.9% வந்து ரேலியாக இருந்துச்சு. ஏறக்குறைய 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் ரேலியாக இருந்துச்சு. அதானி போர்ட்ஸ் வந்து 42 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அதானியோட எல்லா ஸ்டாக்ஸுமே ரேலியாக இருந்துச்சு. அதானி குரூப்போட மொத்த மார்க்கெட் வேல்யூவும் $15 பில்லியன் வந்து ஒரே நாளில் கூடியிருக்குது. ஸோ அப்படி என்ன அதானி குரூப்பில் நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வெள்ளிக்கிழமையே ஏற்கனவே நம்ம இது ரிலேட்டடாக கொஞ்சம் சொன்னோம். அதாவது இவங்களோட கேஸ் வந்துச்சு ஹியரிங்க்கு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா செபி என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கு மேலே எங்களுக்கு டைம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்தம் இருந்த அந்த 24ல் 22 கேஸை வந்து அவங்க செபி வந்து ரிசால்வ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜி பேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வந்து ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி செபி வந்து நியூஸ் பேப்பரில் வர ஸ்டோரியெல்லாம் வந்து ஒரு உண்மையாக எடுத்து வாதாட முடியாது. அதை வந்து அவங்க உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயமாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சோட அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதாவது ஸ்டாக்கை மனிப்புலேட் பண்ணிட்டாங்க அதானி குரூப் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கிறதுக்கான போதுமான ரீசன்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இது வந்து தீர்ப்பு இன்னும் தெளிவாக வரல ஃபுல்லாக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த பேனல் வந்து பேசுனது அதானி குரூப்புக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து கண்டிப்பாக அதானி ஸ்டாக்ஸை வந்து ரீசன் ஃப்யூச்சரில் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் எதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மறுபடியும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இது எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு விடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அப்படி தான் ரீசெண்ட் டேஸில் நடந்துகிட்ருக்குது. பாசிட்டிவாக ஏறும், 2500-600 வரை போகும் அதானி என்டர்பிரைஸ், அப்புறம் மறுபடியும் 2000க்கு வரணும். ஸோ இந்த மாதிரியாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸஸை உடனே கிரகிச்சு அதை வந்து அதுக்குள்ளே
அதாவது லாங் பொசிஷன் போகாமல் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வயசான முடிவாக இருக்கும். அப்புறம் டாடா மோட்டார்ஸை பார்த்திங்கன்னா 23 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் டாடா டெக்னாலஜிஸுங்கிற ஐபிஓ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐபிஓவில் பார்த்திங்கன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 69.43 டைம்ஸ் ஆகிருக்குது. ஸோ இது இந்த அளவுக்கு ஒரு அபரிவிதமான ரெஸ்பான்ஸ் வந்து டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 1000 ரூபாய்க்கு ஒருத்தான ஷேர் தான் இருக்குதுன்னா அது வந்து 69,000 ரூபாய்க்கு வந்து எல்லோரும் கேட்குறாங்க. அதாவது விச் மீன்ஸ் வந்து 69,000 ரூபாய்க்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. பட் 1000 ரூபாய்க்கு ஒருத்தான ஷேர் தான் ஒரு 1000 பேருக்கு கிடைக்கும். பட் 69,000 பேர் வந்து அதுக்காக ட்ரை பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு இது தான் இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து டாடா டெக்னாலஜிஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பார்த்து டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ரேலி ஆச்சுது. ஏன்னா அந்த டாடா டெக்னாலஜிஸ் வந்து டாடா மோட்டார்ஸோட ரிலேட்டடான ஒரு கம்பெனி தான். அப்புறம் ஐச்சர் மோட்டார்ஸ் வந்து 22 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வியாழக்கிழமை 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே Q2 ரிசல்ட்டு, அப்புறம் வந்து நவம்பரில் 17% வந்து ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆனது, இதெல்லாம் சேர்த்து வந்து ஸ்டாக்கு 52 வீக் ஹைக்கு போச்சுது. இப்போ வந்து 2 நாளாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் ஐடிசியை பார்த்தோம் அப்படின்னா, ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி செக்டார் எல்லாமே இப்போ கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஐடிசியும் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 6-7 மாதமாக வந்து பெரிய எந்த க்ரோத்தையும் காட்டலை. க்ரோத் மீன்ஸ் அதாவது ஸ்டாக்கோட ரேட்ஸ் வந்து பெருசாக எதுவும் ஏறலை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னால எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துட்டுருக்கு. அதில் ஐடிசியும் சேர்ந்து விழுந்துட்டுருக்குது. பட் ஐடிசியில் இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இப்பி நூடுல்ஸை வந்து ரேட்டை ஹைக் பண்ணியிருந்தாங்க. அதாவது நெஸ்ட்லே வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேகியோட ரேட்ஸை வந்து முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே டைமில் இபியும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மேகியோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது அது வந்து நெஸ்ட்லேயோடது ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கிராமப்புறங்களில் வந்து நூடுல்ஸ் வாங்குறவங்களோட அந்த எண்ணிக்கை வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நெஸ்ட்லே வந்து ஒரு சர்வே எடுத்து, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போது அந்த நூடுல்ஸோட ரேட்டை மறுபடியும் 10 ருபீஸ் பேக்கெட்டாக கொண்டு போயிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஐடிசியும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பேக்கை வந்து 10 ருபீஸ் பேக்கை போடுறாங்க. ஸோ இந்த லெவலுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸோட நிலைமை. அதாவது ஒருத்தர் பார்த்து வந்து ரேட்டை கம்மி பண்ணுற நிலைமையில தான் இருக்காங்க. முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் வந்து இப்போதைக்கு எதுவும் எந்த கம்பெனிஸுமே காட்டுற மாதிரி இல்லை. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் ஏறக்குறைய சேம் நியூஸ் தான். அதாவது Q2 ப்ராஃபிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ அதனால் நல்லா ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு வந்து நல்லாவே ரேலி ஆகும் அதோக்கு அப்படி சொல்லிவிட்டு அதோட டார்கெட் வந்து ஒரு 6,000 அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 6,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இது வந்து நல்லா ரேலி ஆகி 52 வீக் ஹைகிட்ட போச்சுது. 52 வீக் ஹைலேருந்து இப்போதைக்கு ஒரு வாரமாக ப்ராஃபிட் புக் ஆகிட்டுருக்குது. ஸ்டில் வந்து இது ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம்னு எல்லோரும் நம்புகிறாங்க. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 783 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 1324 crore பை பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 6வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 3வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் 2 பேருமே ஒரே மாதிரி பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 2001 க்ளோஸ் ஆச்சுது. 138 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி க்ளோஸ் ஆச்சுது. அதாவது 0.69% அப்பு இது. ஸோ நாளைக்கு நம்மளோட நிஃப்டி வந்து பாசிட்டிவ் சைடில் 100க்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி 20,000 தாண்டிடுச்சு. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளோட நிஃப்டியும் வந்து நோ டைமில் 20,000 தாண்டி போகும். ஆல் டைம் ஹையை மறுபடியும் வந்து பிரேக் பண்ணி புதிய ஆல் டைம் ஹையை வந்து அது வந்து அதாவது புதிய ஆல் டைம் ஹையை அது வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு எல்லோரும் நம்பலாம். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 83 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது.
S&P 500 வந்து 4 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 40 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக இந்த அளவுக்கு பாசிட்டிவாக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆயில் வந்து ரேலி ஆகிருக்குது, கொஞ்சம் கெயின் வந்துருக்குது. அதேமாதிரி ட்ரெஷரி ஈல்டெலாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்குது. அதே மாதிரி ஹவுசிங் மார்க்கெட் வந்து இப்போ மறுபடியும் நல்லா க்ரோ ஆகிட்டு வருது அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால மார்க்கெட் வந்து ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஃபெட் வந்து ரேட் ஹைக்கை அவங்க வந்து அதாவது ரேட் ஹைக்கு ஏற்றுற அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து கொஞ்சம் நம்புது. ஸோ இந்த விஷயமும் சேர்த்து மார்க்கெட்டை கொஞ்சம் ரேலியாக வச்சுருக்குது. அப்புறம் வந்து கோல்டை பார்த்தோம் அப்படின்னா 29 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி ஒரு 6 மந்த்து ஹையில் இருக்குது. ஸோ 2041 இருக்குது கோல்டு. ஏறக்குறைய 1.43% வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ கோல்டு இந்த மாதிரி ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து டாலர் வந்து வீழ்ந்தது தான். கொஞ்சம் டாலர் வந்து வீழ்ந்துருக்குது. அதே மாதிரி யூஎஸ் ஃபெட்டோட அந்த முடிவு, அதாவது அவங்க வந்து இனிமேல் அந்தளவுக்கு ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் நம்புதில்லை. ஸோ இந்த முடிவு எல்லாம் சேர்ந்து வந்து கோல்டை நல்லா ரேலி பண்ணி விட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா 38,000 ரீச் பண்ணிடுச்சு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 850 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ கிரிப்டோவும் வந்து நல்ல ரேலியை இப்போ ரீசெண்ட் டேஸில் காட்டுது. ஸோ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாம கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.